ஸ்ரீ பத்ரகாளி கோவில் திருவலங்காடு. திருவலங்காடுக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் போகிற ட்ரெயினில் திருவலங்காடு ஸ்டேஷனில் இறங்கி ஷேர் ஆட்டோவில் 30 ரூபா கொடுத்து இத்தலம் அடையலாம். மிக அற்புதமான, ரொம்ப பழமையான, ரொம்ப முக்கியமான தலம். இப்போ பார்க்குறது தமிழ்நாட்டிலேயே பல திருக்குளங்கள் உண்டு. இத்திருக்குளத்தினோட சைஸு என்னால் மறக்க முடியாது. பல வருடங்களுக்கு முன்னால் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். இப்போ மறுபடியும் இந்த குளம் நிரம்பி இருக்கிறத பார்க்குறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மீன்கள் உண்டு, மீன்களுக்கு பொரியும் நாம் கொடுக்கலாம். இத்திருக்கோயில் மிக சிறந்த பரிகார ஸ்தலம். மூஞ்சீஸ்வரர் சன்னிதானம் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காளி கோயிலை பார்த்துட்டு சுவாமி கோயிலுக்கு வர்ற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்குது. இவர் இங்கே ஜீவசமாதியாக இருக்கிறார். மூஞ்சீஸ்வரர். இவருக்கு தூய நல்லெண்ணெய் கொடுத்து ராகு கேது தோஷ நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம். சற்று தியானமும் செய்யலாம் இவரின் சமாதியில். ஸோ நம்ம கோயிலில் நுழைய போகிறோம். அதி அற்புதமான திருத்தலம். மூவரால் பாடல் பெற்ற கோவில். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரால் பாடல் பெற்றது. கோயிலில் நுழையும் போதே பசுவுக்கு புல் கொடுக்குறாங்க. அந்த புல்லை வாங்கி நம்ம கையாலேயே, திருமூலர் சொல்கிறார் இல்லையா, இறைவருக்கு பச்சிலை பசுவுக்கு வாயுரை அப்படின்னு, எல்லாருக்குமே யாவர்க்குமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பக்தர் கொடுக்குறப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து நிறைய பேர் கொடுத்தாங்க. நம்ம பசுவை இறைவனாக பாவித்து, நந்தீஸ்வரராக பாவித்து நாம் இத்திருக்கோவிலில் பசுவுக்கு முதல்ல உள்ள நுழையிறப்பவே நாம் பசுவுக்கு ஆகாரம் கொடுக்கலாம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை அப்படின்னு. அந்த வாயுரை தான் கிராஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்ததாக தெய்வத்தின் குரலில் கூட சொல்கிறாங்க காஞ்சி மகான். அதனால் அந்த புண்ணியத்தை நாம் பெறலாம். பலருக்கு வியாபாரம். ஸோ இத்திருக்கோயிலின் அதி அற்புதமான கோபுர தரிசனம், அதி அற்புதமான விருட்சங்கள் நிறைந்ததாக இருந்தது. நெல்லி மரம். எப்போதுமே நம்ம கோயிலெல்லாம் பழம் தரும் மரங்களை முன்னோர்கள் கோயிலில் வச்சாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எல்லா கோயில்களையும் நம்ம பழம் தரும் விருட்சங்கள் வைக்க வேண்டும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் கட்டிய கோவில். அதி அற்புத சிற்பங்கள் நிறைந்தது, மண்டபங்கள் நிறைந்தது. அதையும் பார்த்தவாறு நாம் உள்ளே செல்லலாம். நம் காட்சிக்கு கொடிமரம் தெரிகிறது. இத்தலத்தலம் ரொம்ப ரொம்ப விசேஷமான தலம். கண்டிப்பாக அனைவரும் பார்ப்பவர்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தையுடன் இந்த பதிவு. உள்ளே நுழைந்தவுடன் நமக்கு கோபுர தரிசனத்துடன் கொடிமரம், பலிபீடம் நம் கண்களுக்கு தெரிகின்றது. இப்போது நம் காட்சிக்கு தெரிவது இத்திருத்தலத்தின் முக்கியமானவர் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மார். காரைக்கால் அம்மையார். இறைவனே இவங்களை அம்மே அப்படின்னு அழைத்தார்கள். கைகளால் நடப்பது போல் அங்கே சித்தரித்துள்ளார்கள். புனிதமான இடத்தில் எவ்வாறு கால் வைப்பது அப்படின்னு காரைக்கால் அம்மையார் கைகளால் நடந்தார்கள். பஞ்சசபை அப்படின்வாங்க. இறைவனுக்கு, நடராஜருக்கு பஞ்சசபை உண்டுன்னு முதல் சபை தான் நாம் பார்க்கும் திரு அலங்காடு. ஊர்த்தவ தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இறைவன் அருள்பாலிக்கும் ஸ்தலம். நடராஜருக்கு பின்னாடி ஒரு அறை கட்டி, அந்த அறையில் சுவர் எழுப்பி, அந்த சுவருக்கு பின்னால் அந்த அறையில் இறைவன் நடனமாடுவதாகவும், காரைக்கால் அம்மையார் தாண்டவத்தை எப்போதுமே பார்த்து கொண்டிருப்பதாகவும் ஐதீகம். ஸோ சிறப்பாக இருக்குது இந்த கோயில். இறைவன் பெயர் வட ஆரண்யேஸ்வரர். ஆலமரம் காடாக இருந்ததனால் இப்பெயர். அம்மையார் பெயர், அம்மன் பெயர் வண்டார் குழலி அம்மை. இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமான இந்த மண்டபம் என்ன அப்படின்னா ஆருத்ரா மண்டபம், ஆருத்ரா தரிசனம். இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் கூட வருவாங்க. இந்த மண்டபத்தில் தான் இறைவன் அருள்வா. முன்னொரு காலத்தில் சிவன் காளியை அனுப்புகிறாங்க அசுரர்களை அழிப்பதற்கு. காளி சென்று அசுரர்களுடன் போர் புரிந்து அசுரர்களின் இரத்தம் பூமியில் விழாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை குடித்துடுறாங்க. காரணம் விழுந்துடுச்சு அப்படின்னா அதிலிருந்து அசுரர்கள் தோன்றிக்கிட்டு இருக்கிறதுனால
ஆனால் இப்போது அந்த இரத்தத்தை குடித்ததனால், அசுரர்களின் இரத்தத்தை குடித்தனால் காளிக்கு அசுர குணம் வந்ததனால் தேவர்கள் சிவனிடம் மறுபடியும் போய் முறையிடுறாங்க. அதனால தான் இத்திருக்கோவிலில் இறைவன் காளியுடன் நடனம் ஆடி இறைவன் வெற்றி வாகை சூடுகிறார். சிவனின் ஊர்த்தவ நடனத்தை பார்த்த தேவர்கள் மயங்கி விழ சிவனின் ஜடாமுடியில் இருந்த கங்கையை தெளித்து அவர்களை மயக்கத்திலிருந்து எழுப்பியதன் காரணமாக தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது என்று ஒரு செய்தியும் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது ஸ்தல விருட்சம் ஆலமரம் தரிசனம். சனி பகவானின் மகன் மாந்தீஸ்வரர் இத்திருக்கோவிலில் தவம் பண்ணி இறைவன் அருள் பெற்றதனால் மாந்தீஸ்வரருக்கு சிறப்பான பூஜைகள் பண்ணி சனீஸ்வரனிடமிருந்து எந்த தோஷமும் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு செய்தியையும் படித்ததன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இப்போது அம்மன் சன்னதியின் கோபுரத்தில் இருக்கும் அதி அற்புதமான சிற்பங்கள், சிலைகளை நாம் பார்க்கிறோம். நம் முன்னோர்கள் மன்னர்கள் எவ்வாறு சிறப்பாக நமது கோவில்களை கட்டி நமக்காக கொடுத்துருக்காங்க. நாம் அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். உழவாரம் எல்லாம் செய்ய வேண்டும். கோவிலுக்கு நிறைய உற்சவங்கள் பண்ணுறதில் நாம் முன்வந்து எடுத்து செல்ல வேண்டும். இத்திருக்கோவிலுக்கு பல அடியார்கள், சிவனடியார்கள் வந்து பாராயணம் பண்ணுவதை பார்க்க முடிந்தது. சிவனடியார்கள் திருவாசகம், தேவாரம் எல்லாம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. 5-6 வருடங்களுக்கு முன்னால் நான் இவ்வளவு கூட்டம் பார்த்ததில்லை. ஆனால் இப்போது நிறைய அடியார்கள் வந்து இறைவனை வணங்குவதை பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இறைவன் மேல் மாறாத அன்பும் எப்போதும் இறைவனின் ஊர்த்தவ தாண்டத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற காரைக்கால் அம்மையாரின் விருப்பத்தை நாமும் இறைவனிடம் நம் விருப்பமாக கேட்டுக்கொண்டு நமது சனிதோஷம், ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஸ்தலமான இத்திருவலங்காடை கண்டிப்பாக அனைவரும் சென்று வழிபட்டு அருள் பெற வேண்டும். தமிழக அரசின் உத்தரவின்படி எனக்கு தெரிந்த வரையில் இத்திருக்கோயில் எப்போதுமே திறந்திருக்கும். யூஸ்வலாக ஒரு மதியத்தில் க்ளோஸ் பண்ணுவாங்க, நடை சாற்றுவார்கள். நம்ம போக முடியாது. 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கதவை சாத்திடுவாங்க. நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். 4 மணிக்கு அப்புறம் தான். ஆனால் இந்த கோயிலில் எனக்கு தெரிந்து எப்போதுமே திறந்திருப்பாங்க. எப்போ வேணாலும் நம்ம போய் இறைவனை வணங்கி நமஸ்காரம் பண்ணி அருள் பெற்றுக்கொள்ளலாம். நாம் இப்போது கொடிமரத்துக்கு வந்துவிட்டோம். நமஸ்காரம் செய்து இறைவனை ஆராதிப்போம். கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்க சில சன்னதிகள் இருக்கிறதுனால என்னென்னு போய் பார்த்தேன். அதெல்லாமே பூட்டி இருந்தது. உள்ளே சன்னதி எதுவும் இல்லை. அதன் வரலாறு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் தெரிந்தவர்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். தேடி தேடி பார்த்தேன். 2-3 சன்னதிகள் இருந்தது. ஆனால் அது உள்ளே எந்த சுவாமி சிலையும் பார்க்க முடியவில்லை. ஸோ அதெல்லாம் நாம் ஏதாவது ஒரு சுவாமியை அங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபடலாம் அப்படின்னு தோணிச்சுது. ஸோ அதையும் நாம் இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். அதிகாரிகள், பக்தர்கள் சிந்தனைக்கு செயலுக்கும். பங்குனி உத்திரத்திற்கு 10 நாள் திருவிழாவும் பங்குனி சுவாதி நட்சத்திரத்தன்று காரைக்கால் அம்மையார் இறைவனுடன் ஐக்கியமான திருவிழாவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இத்திருக்கோவிலில் மன்னர்கள் பலர் அவங்க கல்வெட்டும் பொறித்திருக்கிறாங்க. நான் எப்போதும் சொல்லுவது போல் இந்த கல்வெட்டெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு வைத்தார்கள் என்றால் வரும் மக்கள், அடியார்கள் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி எதிர்காலத்தில் நாமளும் கோவிலுக்கு ஏதாவது பண்ணணும், எதிர்காலத்தில் இந்த கோவிலுக்கு நாம் இல்லை இந்த மாதிரி புதுசாக ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நமக்கு தோணும். அடியார்கள் எப்படியெல்லாம் பணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் காட்சிப்படுத்தினேன். இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கோடி நமஸ்காரம். புண்ணியம் பண்ணினவங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவங்க பண்ணுற அந்த சேவை கிடையாது, அது அவங்களுடைய பணியாக என்னென்னு தெரியல. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே நேரத்தில் வெளியில் வந்ததுக்கப்புறம் கோயில் தேர் நிலைக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் இருந்தது. அதை பார்த்த உடனே அதையும் பதிவிடுகிறேன். உழவார பணி அன்பர்கள் மற்றும் லோக்கல்ஸ் அங்கே இருக்கிறவங்க ஏதாவது பண்ணலாமே அப்படின்ற ஒரு சிந்தனைக்காக.